Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு வெஜிடபிள் ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 2 வாழைக்காயை தோல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒரே ஷேப்பாக இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காயெல்லாம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாழைக்காயில் அந்த மேலே உள்ள தோல் மட்டும் லைட்டாக எடுத்தால் போதும், ஃபுல்லாக எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம அந்த வாழைக்காயெல்லாம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும், அப்போவே நல்லா இந்த வாழைக்காய் வெந்துடும். அடுத்து இது ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன். உப்பு இது நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்தா போதும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வாழைக்காயில் உப்பு மஞ்சள் பொடியும் நம்ம சேர்த்துருக்கோம். 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு பாத்திரத்தில் அந்த எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டுட்டு சோள மாவு எலுமிச்சம்பழ சாறு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி விடக்கூடாது, அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்ச வாழைக்காயை அந்த மசாலாவில் தடவி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மசாலா அந்த வாழைக்காயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பிளேட்டில் ஒரு 10 மினிட்ஸ் மசாலாலாம் தடவி எடுத்து வச்சுருக்கணும். ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம மசாலா தடவி வச்சுருக்க அந்த வாழைக்காயெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நிறைய ஆயில் விடணும்னு அவசியம் இல்லை. அந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்த உடனேயும் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இந்த ரெசிபி உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். இது நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம மீன் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் யாருக்காவது புதுசாக கொடுக்குறப்ப அவங்களுக்கு இது வாழைக்கானே கண்டே பிடிக்க மாட்டாங்க, ஃபிஷ்ஷு நினச்சி தான் சாப்பிடுவாங்க. வீட்டுக்கெல்லாம் கெஸ்ட்டு வரும்போது நான்வெஜ்ஜெலாம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வாழைக்காயை மீனெல்லாம் ஃப்ரை பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தாச்சுன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைக்காய் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி கூட, இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாரும் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், அது பார்க்குறதுக்கு மீன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.